பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த 5வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளிலும் தேவன் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்று செய்தியின் தலைப்பு ரட்சிப்பு தேவனுடையது, சால்வேஷன் பிலாங்ஸ் டு காட் என்ற தலைப்பின் கீழே நாம் செய்தியை கேட்கப் போகிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் ஆன்லைன் மூலமாய் கேட்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பமும் கண்டிப்பாக நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 3ஆம் அதிகாரம் சங்கீதம் 3:8 வாசிக்கும்படி கேட்கிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. செய்தியை கவனமா கேளுங்க, அதை உள்வாங்குங்க. செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடும் பொழுது சொல்லுகிற வார்த்தை ரட்சிப்பு தேவனுடையது. ரட்சிப்புனா என்னங்க? விடுதலை, டெலிவரன்ஸ். விடுதலை எதிலிருந்து? சத்துருடைய கையிலிருந்து விடுதலையா இருக்கலாம், பிசாசுனுடைய போராட்டத்திலிருந்து விடுதலையா இருக்கலாம், பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கலாம். இப்படி பலவிதமான விடுதலைக்கு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு ரட்சிப்பு. இப்ப இந்த ரட்சிப்பு யாருடையதா? கர்த்தருடையது, மனுஷனுடையது அல்ல. இப்ப மனுஷன் சொல்றோம் இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் விடுவிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு எல்லாருமே சொல்றோம். அதற்கு நேர்மறையான வார்த்தைகள் என்ன? நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், இயேசுவே என்னுடைய சொந்த தெய்வமாக, என்னை விடுவிக்கிற இரட்சகராக இருதயத்தில் விசுவாசித்து வாயிலை அறிக்கை பண்ணி நான் ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொல்றாங்க. இந்த ரட்சிப்புல 2 பேருடைய பங்கு இருக்குங்க. என்ன? ஏற்றுக்கொள்பவருடைய மனுஷனுடைய பங்கு, அந்த ரட்சிப்பை அருளுகிறவருடைய பங்கு. ஒன்னு மனுஷனுடையது, இன்னொன்னு கர்த்தருடையது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கலாம், இயேசுவை நம்பலாம். அதுல ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? இன்னார் தான் இயேசுவை ஏத்துக்க முடியும் அப்படின்னு, இன்னார் தான் இயேசுவை கூப்பிடணும், இன்னார் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சட்டத்திட்டம் இருக்கா? அப்படி இல்லைல்ல. இப்ப எல்லாரும் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், எந்த இனம், எந்த ஜனம், எந்த ஜாதி, எந்த தேசம், யாரா இருந்தாலும் இயேசுவை என்ன பண்ணிக்கலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். விதிவிலக்கு அல்ல, இது பொதுவானது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்றவங்களே எத்தனை பேர் கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? 2வது பகுதி ரொம்ப முக்கியமானது. நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் நாம சொல்லலாம், ஆனா நம்மளை இயேசு ஏத்துக்கணும்ல. 2வது பகுதி முக்கியமானதா இல்லையா? சரிங்களா? நாம ஆண்டவரை கொண்டிருப்பது உண்மையாகவும் இருக்கலாம். நான் உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், சரி, அவங்க எந்த தகுதியின் அடிப்படையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியாது நமக்கு. ஆனா உண்மையான ரட்சிப்பு எப்ப பூர்ணமாகும்னா, ஆண்டவர் அந்த ரட்சிப்பை அங்கீகரிச்சுக்கணும். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? சரிப்பா, நான் உனக்கு ஏற்றுக்கொண்டு நான் உன்னை என் பிள்ளைய ஏற்றுக்கிட்டு நான் என்ன தரேன்?
ரட்சிப்பை தரேங்கிறது தான் அதனுடைய ரட்சிப்புக்கான ரட்சிக்கப்பட்டங்கிறதுக்கான நிச்சயம். அவர் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நானே ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிக்கலாமே தவிர, ஆனா அந்த ரட்சிப்பு அவருக்கு கிடைக்காது. இப்போ ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டேங்கிறதுக்கான என்ன நிச்சயம், அதுக்கு என்ன வழிமுறைகள்? நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 17:30. படி. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இங்க கவனிங்க, அப்படியே யோனா 2:9 எடுத்துங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 17:30 எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன பண்றாராம்? கட்டளையிடுகிறார். ஆமா, ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமை, நீங்க அறியாமல் இருந்த நாட்கள் இல்லை. இயேசுதான் கடவுள், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் விடுவிக்கிறவர், இயேசுதான் பாவ பரிகாரத்திற்கு அவருடைய விலையேற பெற்ற பாவம் இல்லாத கரை இல்லாத திரு ரத்தத்தை சிந்தினவர், கடைசி சொட்டு ரத்தத்தை மனுகுலத்துக்காக சிந்தினவர், உலகத்தில் உள்ள சகல மக்களுக்காகவும் சிந்தினவர், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவரே என்னுடைய ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள அறியாமல் இருந்த நாட்களிலே தேவன் என்ன செய்தாராம்? காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ நல்ல கவனிங்க, இப்பொழுதோ எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றீங்கல்ல, அது எப்போ ஆண்டவரை அங்கீகரிப்பார்னா, நான் மனம் திரும்பிட்ட ஆண்டவரேன்னு சொல்றவங்களுக்கு தான். மனம் திரும்புதல்ங்கிறதுனா என்ன? மனம் திரும்புதல்ங்கிற வார்த்தை கிரீக்ல மெட்டா நோயான்னு இருக்கு. மெட்டா அப்படின்னா சேஞ்சஸ் அர்த்தம், நோயானா மைண்டுன்னு அர்த்தம். உன்னுடைய மைண்டை மாத்துங்க, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். உங்களுடைய மன நிலைமையை மாத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இதுவரைக்கும் மனுஷனால செய்யப்பட்ட சொரூபங்களையும் உருவங்களையும் நான் வணங்கி கொண்டிருந்தேன். ஆனா இப்பொழுதுதான் தெரியுது கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவர் மனுகுலத்திற்காக ரத்த சிந்தி மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கு ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று இப்பதான் அறிந்து கொண்டேன். ஒரு சொரூபமா இருந்தா கடவுளாக இருக்க முடியாது, ஒரு இடத்துல தான் இருக்கும். இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? மேல் வீட்டறையில இருக்கிறோம். எந்த ஏரியாவில் இருக்கிறோம்? இதே நேரத்தில் இன்னொரு இடத்துல வீட்டில் நாம இப்ப இருக்க முடியுமா? 2 இடத்துல இருக்க முடியுமா? ஏன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவு வல்லமை தான் நமக்கு இருக்கு. இங்க இருக்கிறோம்னா இங்கதான் இருக்க முடியும், அடுத்த இடத்துல பிரசன்ட் ஆக முடியாது. ஆனா ஆவியா இருந்தா எல்லா இடத்துல என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். அதனாலதான் கடவுள் உயிர்த்தெழுந்து ஆவியா இருக்கிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, ஆவியான தேவனை ஆவியோடு கூட உண்மையோடு கூட தொழுது கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுது ஆவியா இருக்கிற ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம யாருங்கிறத வேதம் சொல்லுதுன்னா, முக்கியமா அந்த வார்த்தை கலாத்தியர் 3:22 பாருங்க. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. வேதம் எல்லாரை
பாவத்தின் கீழ் என்ன பண்ணியிருக்கிறான்? அடைத்து போட்டது. ஏனென்றால் ஆதி மனுஷன் பாவம் செய்தபடினாலே அவனாலே என்ன நடந்தது? என்ன சம்பவிச்சது? கீழ்ப்படியாமையினாலே மரணம், பாவம், இது ரெண்டும் உருவானது. இப்ப பாவம், மரணம். ஆகவே இந்த பாவத்துக்குள்ளே வந்த ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே எதன் கீழே இருக்கிறோம்? பாவத்தின் கீழே இருக்கிறோம். நீங்கள் நன்மை செஞ்சிருக்கலாம், தான தர்மம் செய்திருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது நாம் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க ரட்சிக்கப்பட முடியாதுங்க. நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, நான் பாவி. 1 தீமோத்தேயு 2:15 பாருங்க. அப்படி இருந்தோம். சாரி, 2 தீமோத்தேயு 1:15 நான் வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. சட்ட ரீதியா சொல்றாருங்க. எல்லா அங்கீகரிப்புக்குன்னா என்ன அர்த்தம்? சட்ட ரீதியாக சொல்றார். உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். யார் சொல்றது இந்த வார்த்தையை? பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருங்க. அவர்களில் நான் யாரு? பிரதான பாவி. ஏன்னா உலகத்துல நம்ம எல்லாரையும் பாவத்தின் கீழே அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனாலே. நல்லது செஞ்சா நல்லவன், பாவத்தை செய்யறவன் பாவி, மருத்துவம் செய்யறவன் மருத்துவர். சொல்றேன்ல, அப்ப நமக்குள்ள பாவம் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? இப்ப யாராவது ஒருத்த பாவம் எனக்கு இல்லவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாவ சிந்தனையே எனக்கு வரலன்னு சொல்ல முடியுமா? அப்போ நாம முதலாவது என்ன பண்ணணும்? நான் பாவி ஆண்டவரேங்கிறத முதல்ல ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நான் யாரு? பாவி. பவுல் சொல்றாரு, நான் பாவிகள் பிரதான பாவி. நான் பிரதான பாவி. அப்போ முதலாவது ரட்சிப்புக்கு முன்னானது மனம் திரும்புதல். மனம் திரும்பணும். ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், அந்த ரோடு முடிகிறது நமக்கு தெரியாது, போயிட்டே இருக்கா என்னன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா அது எண்டுன்னு போர்டு போட்டிருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ண முடியாது. திரும்பி என்ன பண்ணணும்? அப்படியே ரைட் அபவுட், அப்படியே திரும்பி எதிரில் போறோம். அந்த 180 டிகிரி டேர்ன் ஆகுறதாங்க மனம் திரும்புது. இப்படியே திரும்புறது. என்னுடைய வழி, என்னுடைய நோக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே இல்லை, இனிமே கடவுள் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், யூ டர்ன் பண்ணணும். மனம் திரும்பி என்ன சொல்லணும்னா, நான் பாவி ஆண்டவரேன்னு ஒத்துக்கணும். இல்லைங்க நான் நல்லவங்க தான், நான் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க, நான் எந்த பாவமும் செய்தது இல்லைங்க. சரி ஏத்துக்கிறேன்னு வச்சுங்க, நான் உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணலை, ஏத்துக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது பாவத்தின் கீழே எல்லாரையும் அடைத்து போட்டிருக்கிறது. இதிலிருந்து விடுவிக்கத்தான் இயேசு ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். வேற யாராவது இருந்தா சொல்லுங்க, ஏத்துக்கலாம். மனுகுலத்திற்காக, irrespective of caste and creed, எந்த ஒரு இனம் ஜனம் அப்படின்னு பார்க்காம இயேசு ரத்த சிந்தி மரித்தார். இன்னைக்கு குடும்பத்துக்கு ஒரு கடவுள், கோத்திரத்துக்கு ஒரு கடவுள், ஏரியாவுக்கு ஒரு கடவுள், எல்லை கடவுள் எல்லாம் இருக்கா இல்லையா? ஆனா இது இலக்கணத்துக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. ஒன்றே குலம் சொல்லுங்க, நல்லா பக்கத்துல தட்டி சொல்லுங்க. ஒன்றே குலம் சொல்லுங்க. கலையா சொல்லுங்கய்யா, கையை கட்டாதீங்கய்யா. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த தேவனை கண்டுபிடிங்க. வசனம் சொல்கிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிங்க. கேட்டு விசாரிங்க.
எது நல்ல வழின்னு பாரு, அதுல நட. அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பார சுமந்துட்டு இருக்கிறே, ஏன் என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். உன் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் தரேன், உன்னுடைய ஆத்துமாவுக்கும் உன்னுடைய மன ரீதியாக உனக்கு இளைப்பாறுதல் தரேன். என்னிடத்துல வா. Come and see, come and taste. ஹல்லேலூயா. நீ வந்து பாரு. நீ என்ன பண்ண? வந்து பாரு. யோ, நொந்து போவாதையா, வந்து பாரியா. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது அவர் ஒருவர் தான். கடவுள் சொல்றார், நானே தேவன், நானே, என்னை அன்றி தேவர்கள் இல்லை, எனக்கு ஒப்பானவனும் இல்லை. வானத்துக்கு கீழே பூமியின் மேலே தண்ணீர்கள் கீழே எனக்கு ஒப்பான சொருபமும் இல்லை. உண்டாக்கவும் கூடாது, வணங்கவும் கூடாது. தேவனுடைய கடினமான கட்டளைங்க அது. என்னை அன்றி வேற தேவர்கள் இல்லை என்று எந்த வேதத்தில் இல்லை, ரிக்வேதத்தில் இல்லை. நீங்க வேணா கேட்டுப்பாரு, பைபிள்ல ஒண்ணுதாங்க இருக்கு, என்னை அன்றி வேற தேவர்கள். ஆமென். அதனால மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ? இப்போ ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளல, நான் இப்பதான் புதுசா உள்ள வரேன், மனம் திரும்பியாச்சு. இயேசுதான் ரட்சகர், அவர் தான் விடுவிக்கிறவர், அவர் தான் எனக்கா ரத்த சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தவர், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்றேன், மனம் திரும்பியாச்சு. அடுத்தது நான் பாவின்னு ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த பாவங்கிறது என்ன பாவம்? பாவின்னா பாவத்துல இருந்து வந்ததுனால பாவி. அப்ப என்ன பாவத்தை அறிக்கையிடணும் அப்படின்னா, நாம சின்ன வயசுல இருந்து செஞ்சதெல்லாம் அறிக்கையிட முடியாது. இப்ப 50 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொள்றோம், 50 வருஷமா செஞ்ச பாவத்தை எல்லாம் ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்கிறோம். யாராவது எழுதி வைப்போம், யாராவது பார்த்துட்டாங்கன்னு என்ன பண்றது? அதனால யாருமே என்ன பண்ண மாட்டோம், இன்னைக்கு இன்னார பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் அப்படின்னு எழுதி வைப்போமா? சரி, இதெல்லாம் மறக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால அதெல்லாம் எல்லாத்தையும் பாவத்தை என்ன பண்ண முடியாது, ஒரு மனுஷன் கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்து அறிக்கையிட முடியாது. ஆனால் யோவான் 16 அதிகாரம் 8 வசனம் சொல்லுது, அவரை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து. பரிசுத்த யோவான் 16:8 என்ன சொல்றாரு? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கவனி. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து. என்ன பாவம்ன்றாரு? அவர்கள் என்னை விசுவாசிக்காம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதாங்க பாவம். நான் கடவுள், நான் உயிர்த்தெழுந்தவர், நான் பாவத்துக்காக இரத்த சிந்தினவர், பாவ பரிகாரி அப்படின்னு அவர்கள் என்னை அறிந்து என்ன பண்ணல, விசுவாசிக்காததே பாவம். அதனாலதான் அடுத்த பாவமாக என்னது, அக்கிரமத்தை செய்யறான், விபச்சார வேசித்தனம் எல்லாமே வருது. அப்ப பிரதான பாவம் எது? விசுவாசிக்காம இருக்கிறது பாவங்கிறத அறிக்கையிடணும். ஆண்டவரே, உண்மை என்னுடைய ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் அறியாமல் இருந்ததும் விசுவாசிக்காமல் இருந்ததையும் மன்னிங்க ஆண்டவரே, முடிஞ்சு போச்சு. நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க தான் உண்மையுள்ள தேவன் என்பதை அறியாமல் இருந்துட்டேன், மன்னிக்கும்படி கேட்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நாம் செஞ்ச அத்தனை பாவத்தையும் என்ன பண்ணிடுவாரு? ஆமா, கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிடுவாருங்க. டிஸ்க்ல இருந்து கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிடுவாரு அவருடைய ரத்தத்தினாலே. ஏன்னா அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். அந்த ரத்தத்துக்கு இணையான ரத்தம் உலகத்துல வேற எந்த ஒரு ரத்தமும் சிந்தப்படவில்லை இனி வரைக்கும். ஆனா இன்னைக்கு ரத்த சிந்தனை எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனா எல்லா அந்த ரத்தமும் பாவம் உள்ள ரத்தம் தான். இயேசுவின் ரத்தம் ஒண்ணுதான் பாவம் இல்லாத ரத்தம். ஏன்னா சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி 7 முறை விசாரிக்கப்பட்டார். 7 முறை, 3 முறை ரோம கவர்மெண்ட்னால, 4 முறை யூத கவர்மெண்ட்னால, 7 முறை விசாரிக்கப்பட்டும் இரவுல விசாரிக்க கூடாது. ஆனாலும் சட்டத்தை மீறி விசாரிக்கப்பட்டார் ஆண்டவர் இயேசு. ஆனால் 7 முறையும் விசாரிக்கப்பட்டும் பாவம் இல்லை என்று தீர்மானிக்கப்பட்டதுதான் தேவனுக்கு மகிமை.
ஒருவரால் என்ன செய்ய முடியவில்லை, எந்த வல்லரசும் என்ன செய்ய முடியவில்லை, அவரை குற்றவாளி என்று என்ன செய்ய முடியவில்லை, தைரியமாய் தீர்ப்பு சொல்ல முடியவில்லைங்க. அப்ப அவர் யாரு? பரிசுத்தர். அப்ப யாரு? பரிசுத்தர். அதனாலதான் அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் கொடுக்கல் வீங்கல் இல்லை. கொடுத்த மரியாதையை கொடுத்து, அதுக்குதான் கொடுக்காது வாங்கல். வாங்கினதை கொடுக்கலன்னா அது கொடுத்தல் வீங்கல் ஆயிடும். எல்லாவற்றிலையும் என்ன செய்ய? உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும், சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இதுதான் பவுல் சொல்றாரு. என்னை பின்பற்றுங்கள்னு தைரியமா சொல்றாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் என்ன சொல்றாங்க? நான் வசனத்தை சொல்றேன், என்னை பார்க்காத கடவுளை பாருன்னு அர்த்தம். என்னை பார்க்காத கடவுளை பாருன்னா என்ன அர்த்தம்? நான் அங்கங்க அப்படி இப்படி நடந்துக்குவேன், அதெல்லாம் கண்டுக்க கூடாது, நான் சொல்ற கடவுளை மாத்திரம் பாருன்னு சொல்றாங்க. அதுவும் தப்புதான். கடவுளை காண்பிக்கிறவங்க கடவுளை போல மாறுவாங்க. அல்லேலூயா. ஆகவே பிரதான பாவங்கிறது எதை வேதம் சொல்லுதுன்னா, தேவனை அறியாததுதான் மிகப்பெரிய பாவம் ஒன்று. சரி, ஆண்டவர் ஏத்துக்கிட்ட பிற்பாடு பாவம் செய்யறோம், ஏதோ தவறு நடந்துருது, தெரிஞ்சோ தெரியாமல நடந்துருது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப கவனிங்க, இது எழுதியிருக்கு, அதனால இது ஒயிட் பேப்பர்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப இதை ஒயிட்னு சொல்ல முடியுமா? முடியும்ல. இப்ப இதுல ஒரு டாட் வந்துருது, ஏதோ ஒரு ரசிக்கப்பட்டாச்சு, ஆண்டவர் ஏத்துக்கிட்டாச்சு, ஆண்டவர் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி இப்ப ஒயிட் ஆகிட்டாரு. இப்ப ஒயிட் ஆன உடனே ஏதோ ஒரு டாட் வந்துருது. அப்ப என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுதுன்னா, நீதிமொழி 28:13 என்ன சொல்லுது? பாவங்களை அறிக்கையிடுகிறவன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப கவனிங்க, ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிற்பாடு ஏதோ தவறு நடந்துருது, தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு நடந்துருது. அந்த தவறை கண்டிப்பா ஆவியானவர் உணர்த்துவார், கண்டிப்பா உணர்த்துவாருங்க. அந்த குற்றத்தை என்ன பண்ணணும்னா அறிக்கையிடணும். ஆண்டவரே, இன்னொரு இடத்துல நான் இந்த காரியத்துல நான் உண்மை இல்லாம இருந்துட்டேன், இந்த பேச்சுல நான் உண்மை இல்லாம தவறான பேச்சை நான் பேசிட்டேன், நான் மறைச்சு பேசிட்டேன், நான் கபடமா பேசிட்டேன், எனக்கு அடி விட போகுதுன்னு ஏமாத்திட்டு வந்துட்டேன், எனக்கு அது குற்றமா தெரியுது, ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை கடவுள்கிட்ட வெளிப்படுத்தியாச்சு, இன்னொரு பகுதியை மனுஷனுக்கு மறைச்சிருக்கிறோம்ல, அங்க போய் மன்னிப்பு கேட்கணும். அங்க போய் மனுஷனிடத்திலும் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும், தெய்வத்தினிடத்திலும் மன்னிப்பு கேட்கணும். சரிங்களா? புரிஞ்சதா புரியலையா? கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை மனம் திரும்பி நானும் தப்புன்னு ஏத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நான் என்ன பண்றேன், நான் தப்பு தான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தாய் தப்பன் நியமிச்சிருக்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, இப்ப போய் அந்த மாப்பிள்ளைகிட்ட போய், அதான் நான் இன்னாரோட பழகினேன், என்னை மன்னிச்சிருன்னு அங்க போய் சொல்லக்கூடாது. இப்போ புரிஞ்சதா? எங்க சொல்லணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதை அந்தோட விட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட விட்டீங்களா விட்டுருங்க. இங்க என்ன பண்ணக்கூடாது, இது மாதிரி சொல்லி மாட்டிக்கிட்டது நிறைய பேர். ஞானமா நடக்கணும். கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 1 9 வசனத்தை பாருங்க, 8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நல்ல கவனிங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால், 1 யோவான் 1:8, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது, சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டவங்க, கோபப்பட்டுட்டோம்,
எரிச்சல் அடைஞ்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். உடனே ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே இந்த இடத்துல நான் தவறு செய்துட்டேன், என்னை சரி பண்ணிடுங்க, தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதிலிருந்து இனிமே அதை செய்யாதபடி எனக்கு பலம் தாங்க. கேளுங்க ஆண்டவரிடத்துல. இப்போ என்ன சொல்றாரு? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை அவர் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். He is so faithful and just in order to forgive you. உன்னை மன்னிக்கும்படி அவர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன் மாத்திரம் அல்ல, உண்மையுள்ள கடவுள். He is so faithful God. அவருக்கு நாமும் உண்மையா இருக்கணும்ல. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாம என்ன பண்ணிக்கிறோம்? வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். கவனிங்க, தோற்கிறது ஒரு பகுதி, ஜெயிக்கிறது ஒரு பகுதி. தோற்பது என்பது கற்றுக்கொள்வது, ஜெயிப்பது என்பது பெற்றுக்கொள்வது. தோற்பது என்பது கற்றுக்கொள்வது, ஜெயிப்பது என்பது பெற்றுக்கொள்வது. எதை விரும்புவோம்? பெற்றுக்கொள்ளதான் விரும்புவோம். நல்லா கவனிங்க, முதல்ல கத்துக்கமா, அப்புறம் பெத்துக்கமா. ஆமென். தோல்வி வரும், கத்துக்கோ, அப்போ பாடம் வரும். தோல்விக்குள்ள என்ன இருக்கு? பாடங்கள் இருக்கு. கத்துக்குங்க, அதை ஒத்துக்குங்க. ஆமென். அதுக்கப்புறம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அறிக்கையிட்டால்னு சொன்னால்னு அர்த்தம். வாயை திறந்து என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க பண்ற ஜெபம் வேற, ரட்சிக்கப்படுறதுக்கு ஜெபம் பண்றது வேற. ரட்சிக்கப்பட்டவங்க அனுதினம் அறிக்கையிடணும். ஆனா டெய்லி ஒரே பாவத்தை டெய்லி அறிக்கையிட்டே வருஷம் ஃபுல்லா அறிக்கையிட்டு இருந்தா என்னைக்கு உருப்படுறது? அதை விட்டு வெளியே வரணுங்க. இன்னைக்கு ஒரு பையன் சொல்லிட்டேன், நாளைக்கு ஒரு பையன் சொல்லிட்டேன், இப்படியே புழுவிட்டே உட்கார்ந்துருந்தா அதுக்கப்புறம் என்னைக்கு உண்மையான மனுஷனா மாறுறது? அதை விட்டு பூரணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கடந்து வரணும், வளரணும். நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருந்தா கண்டிப்பா ரட்சிப்புக்குள்ளே போகவே முடியாது. பாவம் எனக்குள்ளே இல்லை. மேல் வசனத்தை கவனிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், ஏன்னா கடவுள் ஒளியா இருக்கிறார். கடவுளுக்கு விளக்கேற்றி வைக்க தேவையில்லைங்க. கடவுள் யாரா இருக்கிறார்? கடவுள் ஒளியா இருக்கிறார். அவர் ஜோதிகளின் பிதா என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஜோதிகளுக்கெல்லாம் அவர் யாரா? He is a father of lights. என்ன அருமையான வார்த்தை தெரியுங்களா? ஜோதிகளின் பிதா. இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தை வச்சுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லைட் தியரியை உருவாக்கினவர். பிஎஸ்சி பிசிக்ஸ்ல லைட் தியரின்னு ஒன்று வரும், ஒலிக்கான ஒரு கட்டமைப்பு. இந்த வசனத்தை வச்சு தாங்க இந்த ஒலிக்கான லாவை கண்டுபிடிச்சார். 3 லா இருக்கு. ஒலிக்கான வெளிச்சத்துக்கு 3 லா இருக்குங்க. என்ன? லைட் இஸ் கான்ஸ்டன்ட். என்ன வேதம் சொல்லுது? அந்த வசனம் படி. யாக்கோபு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Father of lights, ஒளியினுடைய பிதா. ஒளிக்கே அவர்தான் பிதா, இறங்கி வருது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இப்ப கவனிங்க, 3 லா சொல்றேன். லைட் இஸ் கான்ஸ்டன்ட், ஒன்னு. ரெண்டாவது, லைட் இஸ் ஒன்லி கான்ஸ்டன்ட். முதல்ல லைட் இஸ் கான்ஸ்டன்ட், ரெண்டாவது லைட் இஸ் ஒன்லி கான்ஸ்டன்ட், மூணாவது நோ வேரியேஷன் அட் ஆல். வெளிச்சம் மாறாதது, வெளிச்சம் ஒன்றுதான் மாறாதது, அதுல வேற்றுமை நிழல் இல்லை. ஏன்னு சொன்னா, இப்போ கூரையில பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஓட்டெல்லாம் இருக்கும். ஸ்கொயரா இருக்கும்,
செவகம் போல இருக்கும், கண்ணப்பண்ணான்னு இருக்கும். ஆனால் அந்த ஒளி பார்த்தீங்கன்னா கீழே ரவுண்டாக தான் விடும். பார்த்தீங்களா? அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி வருதா? எத்தனை பேருக்கு புரியுது? போய் பாருங்க. நோ வேரியேஷன் அட் ஆல். வெளிச்சத்துக்கு பாரபட்சம் கிடையாதுங்க, மாறுதல் இல்லை. ஏன்னா கடவுள் மாறாதவர். He is same today, yesterday and today and forever. Amen. அவர் நேற்றும் இன்றும் என்றும் வெளிச்சமும் மாறாது. நன்மையானவனுக்கும் வரும், தீமையானவனுக்கும் வெளிச்சம் வரும். ஆகவே இந்த வெளிச்சத்தின் விதியை கண்டுபிடிச்சவர் யாருதான்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அதுக்கு லாபம் கொடுத்தவர் யாரு? ஏன்னா அவர் தான் வெளிச்சத்தின் தேவன். அவருக்கு விளக்கேற்ற தேவையில்லைங்க. அவர் ஒன்றும் இருட்டில் இருக்க மாட்டார். அவர் தான் நமக்கு விளக்கேற்றணும். அவர் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? விளக்கேற்றணுங்க. அதனால தான் தாவீது ஜெபம் பண்றாரு. சங்கீதம் 18ல் என்ன சொல்றாரு? தேவரின் விளக்கை ஏற்றுவீராக. என்ன அருமையான ஜெபம். ஆண்டவரே, நான் இருட்டில் கிடக்கிறேன், பாவத்தில் கிடக்கிறேன், அக்கிரமத்தில் கிடக்கிறேன், செத்து கிடக்கிறேன், ரத்தத்தில் கிடக்கிறேன், எனக்கு ஒரு விளக்கேற்றி வைங்க ஆண்டவரே. ஆண்டவர் விளக்கேற்றி வச்சா அந்த விளக்கை அணைக்க ஒரு நாள் முடியாது. ஆண்டவர் ஏற்றி வச்ச விளக்கு எத்தனை பேருடைய உள்ளத்தில் எரிஞ்சிட்டு இருக்கா இல்லையா? எத்தனை பேருடைய இல்லத்துல எரியுதா இல்லையா? இந்த விளக்க பிசாசு என்ன பண்ண முடியும் தெரியுமா? என்ன பண்ண முடியும்? ஏற்றி வச்ச விளக்க என்ன பண்ண முடியும்? அணைக்க முடியாத ஒண்ணு. ஆனா என்ன பண்ண முடியும்? மறைக்க முடியும். வெளிச்சத்தை என்ன பண்ண முடியும்? மறைக்கத்தான் முடியும். ஆனா அவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டானா மறுபடியும் அந்த அடைப்பு மறைஞ்சிரும். ஆமென். எப்படி மறைக்க முடியும்? சபைக்கு சரியா வராதனால, சத்தியத்தை கேட்காதனால. ஊர்பட்ட குப்பையை கொண்டு போய் ஸ்ட்ரீட் லைட்ல வச்சிருந்து தெரியுமா? குருவி காக்கலாம் டூம் லைட்ல. ஆனா உள்ளுக்குள்ள எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனா வெளிச்சம் வெளியே வராது. எது வச்சு மூடி இருக்காது? எல்லா குச்சி கோலு குப்பை கிப்பை மொத்தத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சிருதா? இது மாதிரி உள்ள கொண்டாந்து பேய் பிசாசு, சீரியலு, கதை, சினிமா, போர் அடிக்கிறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, வடிவேலு, அவன் இவன் எல்லாம் உள்ள உட்காந்துருப்பான். குண்டு குண்டா உட்காந்துருப்பான். ஜெபம் பண்ணா ஒவ்வொருத்தனா முழிப்பான், திட்டு மொழி முழிப்பான். எல்லாரையும் காலி பண்ணு, அறிக்கையிடு. ஆண்டவரே, வடிவேல் உட்காந்துக்கிறான், இந்த பக்கம் கவுண்ட் பண்ணி உட்காந்துக்கிறான், வேற யாரோ உட்காந்துக்கிறாங்க. ஆண்டவரே, இதெல்லாம் வெளியேற்றுங்க. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், ஒத்துக்குங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா. காக்கா கூட்டத்தை பாருங்க. அவங்க கத்து கொடுத்தது யாரு? அதுக்கு எப்படிங்க ஒத்துமையா இருக்குது? அதனால நல்லா கவனிங்க. அது கூட ஒத்துமையா இருக்குதுங்க. ஆனா நாம ஒத்துமையா இருக்கிறோமா? அதனால ரட்சிப்பு கவனிங்க. இப்ப வர முக்கியமான விஷயம் என்ன? நான் மனம் திரும்புதல் அவசியம். நான் பாவிங்கிறத ஒத்துக்கணும். ஆண்டவர் அறியாத பாவங்கிறத அறிக்கையிடணும். அவங்க தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பை அங்கீகரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த தேவன் யாருடைய தேவன்? என்ன தேவன் சொல்றாரு? சங்கீதம் 24:5. யோனா 2:9. சங்கீதம் 24:5. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ரட்சிப்பின் தேவனால். என்ன தேவன்? is a God of salvation. ரட்சிப்பின் தேவன் அவரே. ஒரு மனுஷனை விடுவிக்க அவரால் தான் முடியும். ஏனால் பாவத்தை ஜெயித்தவரால் தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். மரணத்தை ஜெயிச்சவரால் தான் மரணத்திலிருந்து ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். புரியுதுங்களா? பிசாசுக்கு 2 முகம் இருக்குங்க. நம்ம பக்கம் பார்க்கிற முகம் வேற, உலகத்தை பார்க்கிற முகம் வேற. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, பிசாசுனுடைய தலையை நசுக்கிட்டாருன்னு சொல்லுது இல்ல, அப்ப பிசாசுனுடைய மொத்த தலையை நசுக்கிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இல்ல. நல்ல கவனிங்க. நமக்கு பக்கம் இருக்கிற முகத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணிட்டாரு? நசுக்கி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
புரிஞ்சதா புரியலையா? நம்ம பக்கம் விசுவாசிக்கிறவங்களுக்கு விரோதமா இருக்கிற முகத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணிட்டாரு? நசுக்கி இருக்கிறாரு. உலகத்தின் பக்கம் இருக்கிற முகம் அப்படியே தான் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு விரோதமாய் அவன் இனிமே எதுவும் செய்ய முடியாது. உலகத்தில் இன்னும் கிரியை செய்யறானா இல்லையா? உலகத்தில் என்ன பிசாசு கிரியை செய்யறானா இல்லையா? அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம பக்கம் தான் பிசாசனுடைய தலையை என்ன பண்ணியிருக்காரு. அப்ப நமக்கு விரோதமா அவன் எழும்ப முடியாதுங்கிறது ஆண்டவர் சொல்லித்தரார். அதை நீங்க விசுவாசிக்கணும். ஆகவே நான் பாவி, நான் மன்னிங்க ஆண்டவரே, உம்மை அறியாத பாவத்தை நான் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏன்னா கடவுள் யாரு, என்ன தேவனா இருக்கிறான்னு சொல்லுது. யோனா 2:9 பாருங்க. நானோவேனே துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பாத்தீங்களா? நீங்களும் ஆண்டவர் ஏத்துக்கிட்டு நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அதனால தப்பு சொல்லலை. ஆனா உங்களுடைய விடுதலையை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய ரட்சிப்பை என்ன பண்ணிக்கணும்? எப்படி என்னுடைய ரட்சிப்பை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்ற நிச்சயம் நம்ம உள்ளத்துல தெரியுங்க. ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார்னு வச்சுங்களேன், உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய அர்ப்பணிப்பை, நான் பாவி ஆண்டவரே, நான் மனம் திரும்ப ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீங்க ஒப்படைச்சி உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட விட்டோன்னே உங்க இருதயத்துல ஒரு பூர்ண சமாதானம் வருங்க. அதுதாங்க கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்கிற நிச்சயம். புரிஞ்சதா நான் சொல்றது? ஒரு தண்ணியில ஒரு கல்லை போட்டீங்கன்னா வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அலையா வருதா? அது மாதிரி ஒரு வைப்ரேஷன் உங்க உள்ளத்துல இருக்குங்க. ஆண்டவர் உள்ளத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவரால் உங்களுக்கான ரட்சிப்பு அங்கீகரிக்கப்பட்டது. தேவன் அந்த ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அது வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாருன்னு அந்த நிலை வராத வரைக்கும் உங்களுடைய உள்ளம் தொடர்ந்து அந்த பிரஷர்ல, அந்த பிரச்சனையில, அந்த கவலையில, அந்த போராட்டத்துல இருந்து கொண்டே இருக்கும். அமைதி இருக்காது, தத்தளிப்பு இருக்கும், சஞ்சலம் இருக்கும். ஒன்ஸ் ஆண்டவருடைய வெளிச்சம் உள்ள வந்த உடனே உங்களுக்கு அமைதி உண்டாகும். ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் உங்க உள்ளத்துல வருங்க. ஆமென். நான் நைட் 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அபிஷேகம் பெறும்போது எனக்கு உள்ளத்துக்குள்ள எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு ஐஸ் வச்ச மாதிரி இருந்தது. உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் ஒரு ஐஸ் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் அன்னைக்கு நான் அறிஞ்சேன். ஒரு வித்தியாசமான ஒரு காலம். அது அந்த ஒரு நாள் முழுவதும் அந்த பிரசன்னத்துக்குள்ளேயே இருந்தேன். நல்லா தெரியும் ஆண்டவர் உங்களை ஆட்கொள்ளுகிறது கண்டிப்பா தெரியும். இப்போ ஒரு வேகமா காற்று வீசுறது மரங்களை வச்சோ தெரியுமா தெரியாதா? காற்று வீசும்போது நல்லா தெரியும். அதே மாதிரி பரிசுத்தருடைய காற்று உங்க உள்ளங்களில் வீசும் பொழுது அசைவை கண்டிப்பா உணர முடியும். ஆமென். கண்டிப்பா உணர முடியும். ஒருவேளை இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்னதானே இந்த அடிச்சுவடைகளை என்ன பண்ணுங்க, இன்னைக்கு போய் உட்கார்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பா கடவுள் நிச்சயமாய் கொடுப்பா. எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா. இப்படி மொத்தமா மொட்டையா பொத்தாம் பொதுவா நான் ஆண்டவர் ஏத்துட்டேன் அப்படின்னா அது சரியான ஒரு முறை அல்ல. வேதம் சொல்லுகிற முறைப்படி போனோம்னா வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆகவே நான் பாவி ஆண்டவரேன்னு ஏத்துக்கணும், நான் மனம் திரும்புகிற ஆண்டவரேன்னு ஏத்துக்கணும், நீ சொல்றதெல்லாம் நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு ஒத்துக்கணும். அல்லேலூயா. ஆகவே கடவுள் நம்மோடு கூட இருக்க விருப்பமானால் இந்த முறையை ஃபாலோ பண்ணாதான் ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை நிரூபிப்பார். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க தெரியுமா? அப்போ மனம் திரும்பி ஆண்டவரை பாவின்னு அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டவங்களுடைய வார்த்தை அன்னையிலிருந்து மாறுங்க.
நான் சொன்னது புரியுதா? ஆண்டவர் உங்க உள்ளத்துல வந்த உடனே நீங்க வேற மாதிரி பேசுவீங்க, பழைய மாதிரி பேச மாட்டீங்க. பழைய வாசனை வராது, பழைய சுபாவம் வராது, பழைய தோழமையை நீங்க வெறுக்க ஆரம்பிப்பீங்க. உலகத்தில் உள்ள தோழமைகள் இருக்குல்ல, நம்ம கூட பேசுறாங்கல்ல, நெருங்கி நண்பர்கள், நெருங்கி நண்பர்கள், நல்ல கவனிங்க. நீங்க அதையே பார்க்கலாம். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்பா அப்படின்னு ஒரு தோழர்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுங்க. ஏய், அதுலயேடா போட விழுந்த, அலையிலேயே கூட்டத்திலடா போன. அப்போ ஒண்ணு அவங்க உங்களை நேசிப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? உங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிப்பாங்க. உங்களை விட்டு வெளியே போறாங்கன்னா கடவுள் உங்க கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லது இன்னொரு சைன் என்னன்னா, நானும் அந்த கடவுளை ஏத்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு உங்க வார்த்தை சரியா இருந்ததுன்னா அவங்க உள்ள வருவாங்க. புரிஞ்சதா? அதே தோழமைகளை என்ன பண்ணலாம்? கடவுளுடைய சன்னிதானத்துக்கு உங்க வார்த்தை சரியா இருந்தால், நான் இனிமே வரமாட்டேன் மச்சான், நீ கூப்பிடுற இடத்துக்கு நீ கூப்பிடாத, நான் கடவுளுடைய பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவன் நம்மளை விரோதிப்பான், இல்லைன்னா நம்மளை ஏத்துக்குவான். நானும் வரேன், நீ இன்னும் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ சாதாரணமாக சொல்கிறேன் மச்சான், முன்னாடி மாதிரி இல்லை மச்சான், நீ வேற மாதிரி பேசுறடா, எனக்கு ஆச்சரியமா இருக்குடா, நீ எப்படா நீ மாறுன, உன் கை எப்படா சும்மா இருக்கு, சரக்கு பிடிச்ச கையும் சொறி பிடிச்ச கை சும்மா இருக்காதுல்ல, நீ எப்படா நீ உன் கையை கட்டிட்டு இருக்கிற. அந்த மாற்றத்தை மற்றவன் சொல்லுவான், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாங்க சாட்சி. ஒண்ணே உங்களை நேசிச்சு உங்க பின்னாடி வரணும், இல்லையா விட்டு ஓடிடணும். ரெண்டு விஷயம் நடக்குங்க கடவுளை ஏத்துக்கிட்டீங்கன்னா. நீங்க கடவுளை ஏத்துக்கிட்டேன் நானும் ரசிக்கப்பட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வார்த்தை சொல்லிடும். வார்த்தை சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். வாழ்க்கை சரியா இருந்தா நீங்க வெற்றியா இருப்பீர்கள். ஆமென். அதனால நீங்க உண்மையான மனம் திரும்புதல் இருந்ததுன்னா, இந்த சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கான ஸ்டெப்ஸ் என்ன தெரியுமா? உண்மையா மனம் திரும்பிங்கன்னா உங்க மனசுல எண்ணங்கள் சரியா இருக்கும். எண்ணங்கள் சரியா இருக்கும். எண்ணம் சரியா இருந்ததுன்னா வார்த்தை சரியா இருக்கும். வார்த்தை சரியா இருந்ததுன்னா செயல் சரியா இருக்கும். செயல் சரியா இருந்ததுன்னா I will become a man of success. வெற்றியுள்ள மக்களாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கான விஷயங்கள் இதுதாங்க. ஆண்டவரை மனம் திரும்பிட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் கடவுள்கிட்ட போகிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போயிட்டு தான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் வருவேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். அவங்க அடுத்தது உங்களை திரும்ப கூப்பிடவே மாட்டாங்க. அவங்க எங்கே போவாங்க ஞாயிற்றுக்கிழமையானான்னு அவங்களுக்கு தெரியணும். நீங்கள் மனம் திரும்பலைன்னா நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்க. எந்தவித காரணத்தை கொண்டும் ஞாயிற்றுக்கிழமையில நான் சர்ச்சுக்கு தான் போவேன்னு சொல்லுங்க. நான் நீ கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா விரோதிப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க போவேன்னு சொல்லிடு. இந்த வார்த்தை அவங்களுக்கு பதியுமா பதியாதா? கூப்பிடலான்னு நினைக்கிறான். அவன் சர்ச்சில் போயிருப்பாங்க. விடு நாளைக்கு அவங்களை கூப்பிடாத, முடிஞ்ச விற்பாடு வர சொல்லு. அவனே சொல்லுவான் நீ முடிஞ்ச விற்பாடு வாங்க. இதாங்க மனம் திரும்புவதற்கான ஆதாரம். ஏன்னா கடவுளை முதல்ல வைக்க போறேன் சொல்லுங்க. நான் ஆண்டவரை தான் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதிச்சுட்டு தான் வருவேன். என்னோட 22 வயசுல முடிச்சிட்டு ஒர்க் பண்ண போனேன். எல்லா கம்பெனிலையும் 5 ரூபாய் சம்பளம், அந்த கம்பெனில மாத்திரம் 7 ரூபாய் சம்பளம். அந்த ஏரியாவில் அந்த கம்பெனி தான் பெரிய கம்பெனி, அதுல வேலை கொடுத்துட்டாங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒர்க்ஸ் மேனேஜர் பெரிய ஆள். அவர் வந்து யாரு எபனேசர்னார். நான் தான் சார். தம்பி நீ நல்லா வேலை செய்யறேன்னு எல்லாரும் சொல்றாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை நீ வந்துரு, ஓவர் டைம் உனக்கு தரேன்னாரு. நான் சொன்னேன் சார் நீங்க சொன்னதுக்கு நன்றி சொல்றேன், என்னால் முடிஞ்சதை நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் உண்மையா. ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போவேனே தவிர நான் வேலைக்கு வரமாட்டேன் சார்னு. தம்பி உனக்கே கன்ஃபார்ம் ஆகலை, உன்னை கன்ஃபார்ம் பண்ணலான்னு நாங்கள் நினைக்கிறோம், நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரமாட்டேன்றியே. சார் வேலையே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தான் சார் நான் போவேன், எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு வேணாம் சார்னு. அப்படி சொல்கிறியானாரு. ஆமாம் சார். அப்போ நீ வரமாட்டியானாரு. வரமாட்டேன் சார்னு. அப்போ வேலையை விட்டு எடுத்துடலாமான்னாரு.
எடுத்துருங்க சார்னு. வரிசையை கட்டிகிட்டே வர்றாரு, வேலையை விட்டு எடுத்துடலாமான்னு. ஏன்னா அவன் நல்ல வேலை செய்கிறவங்களை விட மாட்டாங்க இல்லையா. நான் கண்டிப்பாக சொன்னேன், கண்டிப்பாக வரமாட்டேன் சார். அடுத்த நாள் நானே நின்றுட்டேன். வேலை இல்லாமல் ஒரு மாதம் இருந்தேன். ஒரே ஒரு நாள் ஈவினிங் போய் அறுப்பறுத்த வயலில் சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. எங்கள் அண்ணன் வீட்டில் நான் பாரமாக இருக்கக்கூடாது. எனக்கு வேலை வேணும்னா இந்த மாதத்தில் கொடுங்க, இல்லையா ஊழியத்துக்கு வேணா என்னை அழைச்சிருங்க. என்ன சொல்கிறீங்கிறத எனக்கு வேணும் இந்த வாரத்தில். என்ன சொல்கிறீங்கிறது எனக்கு இந்த வாரம் வேணும். அழுதேன், ரொம்ப நேரம் அழுதேன், ஜெபம் பண்ணேன், வந்துட்டேன். அடுத்த வாரம் ஒரு லெட்டர் ஒன்று வந்தது. அப்போல்லாம் லெட்டர் தான், போஸ்ட் கார்டு இல்லைன்னு தான் வரும். போஸ்ட் கார்டு வந்துச்சு. அதை ஹாஸ்டல் பையன் ஒன்றாம் என்கிட்ட கொடுத்தான். அண்ணன் ஹாஸ்டலில் தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருந்துட்டு பிள்ளைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். அப்போது குமாரோடைய அம்மாலாம் அங்கே கூட வேலை, அந்த பிள்ளைங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு, அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த பையன் ஒன்று கொண்டாந்து கொடுத்தான். டேய் படம் எடுத்துகிட்டு போய் எங்கள் அண்ணன் கொடுறாங்க. ஆனால் போகும்போது பார்த்தா என் பேர் இருந்தே ரே கொண்டடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அசோக்லேருந்து இன்டர்வியூ வந்திருக்கிறேன். ஆசியாவில் 2வது பெரிய கம்பெனிங்க அது. அப்போ சொன்னார், எனக்கு முந்தின வாரத்தில் எங்கள் அப்பாட்ட படித்த இன்ஜினியர் பக்கத்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சென்ட்ரல் ஸ்டேஷன் என்னை பார்த்து சொல்கிறார், எபி என்ன பண்ணுறேன்னாரு. இது மாதிரி நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், கனவுல கூட நினைக்காத, லைனில் என்ன கிடைக்காது, வேலையே கிடைக்காது, தயவுசெய்து கனவுல கூட நினைக்காதுன்ட்டு அவர் போயிட்டார். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு விட்டேன். இன்டர்வியூக்கு போனேன். காலையில் 5 மணிக்கு எழுந்தேன், 4:30 மணிக்கு எழுந்தேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டோடைய வார்த்தை எனக்கு கிடைச்சது. என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டம். இந்த இன்டர்வியூ எனக்கு கிடைச்சிருச்சு, நான் முழு பண்ணிட்டேன். 5 மணிக்கு கிளம்பி நான் போகிறேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன். கடைசி அவர் என்னை இன்டர்வியூ பண்ண அதிகாரி சொன்னார், தம்பி நீங்கள் ஓசூர் போவீங்களா? போக மாட்டேன் சார்னு. நான் போக மாட்டேன்னு அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு. என்ன அப்படின்னாரு. எனக்கு வாய் பேசாத அண்ணன் இருக்கிறாங்க, வயசான தாய் தப்பா இருக்கிறாங்க, விட்டுட்டு போக முடியாது சார். சரி போய் உட்காருனாரு. என்கூட வந்தவங்கலாம் பார்த்தா எல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு எல்லாருமே என்னோட வயசில் பெரியவங்க எல்லாம். நான் நினச்சேன் அவங்கள தான் கொடுத்துருவாங்க போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு நான் ஃபர்தர் அனுப்புகிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. என்னை கூப்பிட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு வந்திருக்கு, நீங்கள் வந்துருக்கு. ஏன் சொல்கிறேன்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டவன் எவனோ அவனுக்கு உயர்ந்த இடத்திலே ஆண்டவர் வைப்பேன்னு சொல்லலைங்க. நீ என்ன எத்தனை ரிச்சுவ கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட மாட்டேன் என்று சொல்லுவனை கர்த்தர் உயர்த்துவார். அது என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன். நேரம் இல்லை, முடிக்கிறேன். அதனால ரட்சிப்பு கர்த்தருடைய ரட்சிப்பு. என்ன ஆனாலுங்க, எனக்கு சிவியரான ஜுரங்க பேச்சுலரில். இங்கேருந்து சைக்கிளில் 10 கிலோமீட்டர் நான் போய் தான் நான் ஆராதனைக்கு போவேன். ஜுரத்தோடையே போயிட்டேன். அவ்வளோ ஜுரம். அங்கே போனால் சாட்சி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு வந்து உடம்பு ஜில்லுன்னு ஆகுது. கீழே காலில் இருந்து ஜில்லுன்னு ஆகிட்டு வருது. எனக்கு என்னென்னு தெரியல. நான் சாட்சி சொல்கிறேன், எனக்கு இது ஒரு மாதிரி இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். எனக்கு ரட்சிப்புகளை நான் ரட்சிப்புகள் நடத்தின ஒரு ஐயா வந்தார். என்ன எப்படி உள்ளே வந்து படுத்துட்டேனாரு. இல்லை ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு உடம்பு முடியல. பார்த்தா உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகிட்டே வருது, ஜன்னி கண்டுச்சின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஜில்லுன்னு ஆகி இறந்துரும். இப்போ இடுப்பு வரைக்கும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. என்னை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே டாக்டர்கிட்ட போய் கை வச்சோடனே நான் நல்லா இருக்கிறேன்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். டாக்டர்மா பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஆகிடும், நீங்கள் போங்கன்ட்டார். திரும்பி சைக்கிள் மிஷின் தான் வந்தேன், நார்மல் ஆயிடுச்சு. கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி இதில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்லுங்க, மனுஷனுடையது இல்லைங்க. நாமளா சொல்லிக்கலாம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஓகே நல்லது. ஆனால் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கணுமே. இப்போ எத்தனை பேர் கர்த்தர் என்னை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் நிச்சயம் இல்லையா? நிச்சயம் இல்லையா? யாருக்கு நிச்சயம் இல்லையா? விசுவாசிங்க, அதையும் விசுவாசிங்க. அல்லது இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆலயத்துக்குள்ள வந்தீங்கன்னா, கர்த்தருடைய அருள் இல்லாம உங்களை ஆலயத்துக்குள்ள வர முடியாது. கர்த்தர் அருள் இல்லாம அருளை பெற்றுக்கொள்ளுங்க, பொருள் வந்துடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.